எல்லோருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து என்னடா நடக்க போகுதுன்னு நம்மளே பரபரப்புக்கு கொண்டு போற மாதிரியான தரமான 3 சீட் எட்ஜ் த்ரில்லர் படங்கள தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸில் 12 ரவுண்ட்ஸ் 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜான் சீனா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவரோட ஒய்ஃபை வில்லன் கடத்தி வச்சுக்கிறான். நான் உனக்கு ஒரு 12 ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். இந்த 12 ரவுண்ட்ஸையுமே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன் சொல்கிறான். ஸோ அவள் சொல்கிறத கேட்டு நம்ம ஹீரோ ஒரு டாஸ்க்கையாக கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, அவன்கிட்ட இருந்தே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வெறித்தனமான ஸ்டோரியில் எனவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படத்தை பாருங்க, ஒரு டாஸ்க்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆக்ஷன் பேக்காக செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜான் சீனா தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் மூவி. படம் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் வேண்டேஜ் பாயிண்ட் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தில் ஒரு மீட்டிங் பெருசாக நடந்துட்டு இருக்கும். ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து பிரசிடென்ட்டை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் தேடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில் அந்த ஷூட்டரை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் இந்த வேண்டேஜ் பாயிண்ட். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தை செம்மையாக எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் மூவி. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபோன் பூத் 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஃபோன் கால் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பூத்துக்குள்ளே போகிறாரு. அதில் வெளில பேச ஆரம்பிக்கிறான். நீ இந்த ஃபோனை கட் பண்ணாமல் என் கூட பேசிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் பூத்தை விட்டு வெளியே போனேன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி வில்லன் பேச ஆரம்பிக்கிறான். அதனால் அந்த ஃபோன் பூத்தை விட்டு வெளியே போகாமல் ஃபோனை கட் பண்ணாமல் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்காரு. இதனால் நம்ம ஹீரோவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ அந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அந்த ஃபோன் பூத்தை விட்டு வெளியே வந்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அந்த ஃபோன் பூத்தை விட்டு வெளியவே வரமாட்டார். ஸோ வெளியே போலீஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஃபோன் பூத்தை விட்டு வெளியே வாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வரவே மாட்டார். ஏன்னா அந்த வில்லன் அந்த மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மெயினாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த அளவுக்கு தரமான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமான ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் மூவி. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்த்ததே இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 சீட் எட்ஜ் த்ரில்லர் படங்களுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். எல்லாமே தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.